நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், கடந்த சில வருடங்களாக கனமழை பெஞ்சு பயங்கரமாக செய்கூலி சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் போன வருஷம் பெஞ்ச மழையில் பயங்கரமாக வெள்ளம் சூழ்ந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுது. மக்கள் உணவில்லாமல் மின்சாரம் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளான போது நமது மனிதநேயம் மிக்க பலர் பணமாகவும் உணவாகவும் மருந்து மாத்திரைகளாகவும் உதவி செய்தனர். இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ, உதாரணத்துக்கு கொரோனா ஏற்படும் போது கூட எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா சமூக சேவை செய்பவர்களும் இளைஞர்களும் என எல்லாரும் ஒன்று கூடி உதவி செய்து நம்மளை காப்பாற்றினாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைகளும் கூட உதவி செஞ்சுட்டு வராங்க. போன வருஷம் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து எல்லாரும் உதவி செய்ய அழைத்த போது சில குழந்தைகள் கூட என்ன செஞ்சாங்க, உண்டியல்ல கஷ்டப்பட்டு சில்லறையா சேர்த்த காசுகளை அப்படியே தூக்கி வாரி வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம்ங்கிறது மறந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மனிதநேயம் மலர்கிறது என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு வழங்குமாறு கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.